ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருப்போமா? அதுலேயும் வெஜ்ஜில் பன்னீர் பிரியாணி. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வாங்கியாச்சு. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு சோயா தான். இப்போ பன்னீரை நம்ம அப்படியே போட முடியாது. ஸோ அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய் பொடி, இது 2யும் மிக்ஸ் பண்ணி அந்த பன்னீரை கோட் பண்ணி நீங்கள் ஆயிலில் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆயிலில் பன்னீரை போட போகிறோம். பன்னீரை போட்டுட்டு 2 பக்கமும் நீங்கள் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பொரிச்ச பன்னீரை கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா பன்னீரில் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கால்சியம் கூட இதில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வெஜ் ரெசிபி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பன்னீர் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம சீரக சம்பாவில் தான் பண்ண போகிறோம். ஸோ ½ அன் ஹவர் முன்னாடி நான் வாட்டரில் இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்ச ஆயிலே கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலே நீங்கள் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக நான் குக்கரில் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் நல்லா அந்த ஆயிலில் வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஸ்பைசஸில் கொஞ்சம் கிராம்பு கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த ஸ்மெல் சில நேரம் ஒத்து வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம டைரெக்டாக போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அதை எடுத்து போட்டுறாங்க. ஸோ அதை நான் எப்போவுமே இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டோன்னா அந்த ஃபுல் எசன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அதில் இறங்கியிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மைய ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பன்னீர் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. அதனால சோயாவை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா அதை புழிஞ்சு எடுத்து அதையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வதக்கி வச்சுருக்கக்கூடிய பன்னீரையும் இதோடு சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ சீரக சம்பா அரிசி அப்படின்னாலே நம்ம வாட்டர் லெவல் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயிர் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு நம்ம எடுத்தோம்னா நம்ம 3/4 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். அதுவே உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா சீரக சம்பா அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே குக் ஆயிரும். இப்போ இந்த வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக குக்கரில் வதக்கிறதுனா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இந்த வாட்டரையும் சேர்த்துட்டு அதோடு நீங்கள் சீரக சம்பா அரிசி சேர்த்து நம்ம சொன்ன மாதிரி பண்ணோன்னா ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு இந்த பிரியாணி வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் முந்திரி, பாதாம் மட்டும் நான் வதக்கி போட்டேன். இது மார்க்கெட்டில் பிரியாணி எசன்ஸ்ன்னு சொல்லி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு. ஃபைனலாக அது ஒரு ½ ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு சூப்பராகவே வந்துருச்சு பிரியாணி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.